ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ராகி மாவு இடியாப்பம் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. நானே இப்பதான் ட்ரை பண்ணேங்க. மாவு எடுத்துக்குங்க, ராகி மாவு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. சால்ட் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்குங்க. நெய் போட்டு பிசைஞ்சதாங்க நல்லா சாஃப்டா இருக்கும். நெய் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சாதாங்க இடியாப்பம் நல்லா சாஃப்டா வரும், நல்லா இருக்கும். அந்த சுடு தண்ணிய இதுல மாவுல சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கை வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நல்லா தண்ணியா பிசைஞ்சுக்குங்க லைட்டா. அப்பதான் உங்களுக்கு புழியறதுக்கு நல்லா ஈஸியா இருக்குங்க. ஒரு பக்கம் இட்லி குண்டால தண்ணி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இடியாப்பம் புழிஞ்சு வைக்கணும்ல, அதுக்காக. இடியாப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தளன்னு இருக்கட்டும்ங்க. அப்பதான் உங்களுக்கு புழிய ஈஸியா இருக்கும். இட்லி தட்டுல புழிஞ்சு எடுத்தாச்சு. நீங்க சின்ன சின்னதாவும் இட்லி மாதிரியும் ஊத்திக்கலாம். இந்த மாதிரி பெருசாவும் ஒரே தட்டுல ஊத்திக்க எடுத்துக்கனாலும் எடுத்துக்கோங்க, உங்க விருப்பம் தான். சூப்பரா ராகி மாவு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு நாட்டு சர்க்கரையும் அந்த பாலுக்கும் அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க. நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நல்லா செம்ம சுவையா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. குழந்தைங்களுக்குலாம் நாட்டு சர்க்கரை மேல போட்டு தேங்காய் மேல போட்டு கொடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. நல்லா ஹெல்த்தியான காலை உணவுங்க. செம்மையா செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.